ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கே வந்து பாதி பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. மீதி வந்து இன்னும் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு சாக்கு பை போட்டு நல்லா கட்டி எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து யூஸ் பண்ணாத பாத்திரம் தாங்க. 1 வருஷம் பக்கமாகவே ஆச்சு இதெல்லாம் கழுவிட்டு. இது எல்லாத்தையுமெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது எல்லாமே யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் தான். இரும்பு தோசைக்கல், இந்த இட்லி குக்கர் வந்து நான் வாங்கினதுலேருந்து ஒரு தடவை கூட இட்லி சுட்டதே இல்லைங்க. 2 இட்லி குக்கர் இருக்குது. ஆனால் நம்ம எப்போதும் இட்லி சுடுவோம்ல, இட்லி போசி, நான் அதுலேயே தான் இட்லி சுடுவேன். இந்த இட்லி குக்கரில் வந்து 6 தட்டை இருக்குதுங்க. ஆனால் வந்துட்டு அந்த இட்லியோட சைஸு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக இட்லி சட்டி சுடுறோம்ல, அதில் வந்து இது 4யும் சேர்த்துனா தான் 1 இட்லி வரும் போல். அதனால் நான் இது யூஸ் பண்ணுறதே இல்லை. இது அப்படியே வந்து செட் பண்ணாமையே இருக்குது. அந்த நெட்டு போல்ட்டு கூட வந்துட்டு அது அப்படியே இருக்குது. இன்னும் செட்டு கூட பண்ணலங்க. இதையும் அப்படியே ஒரு தடவை கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் எடுத்து பிரித்து கழுவி வச்சாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தையெல்லாம் 2, 3 பேட்சாலாம் கழுவிட்டு இந்த மாதிரி கட்டில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருக்குறேங்க. இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்லேருந்து நான்ஸ்டிக்லேருந்து இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எல்லாமே கழுவியாச்சு. ஆனால் இது எல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் தான். ரொம்ப நாளாக அப்படியே சாக்கு பையிலேயே இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு எடுத்து வெயிலில் போட்டு நல்லா கழுவி எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சாக்கில் போட்டு கட்டி வைக்கிறது தாங்க. இது யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாம் வந்து பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டில் இருக்குதுங்க. 2 ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ரேக்கில் மட்டும் இருக்கிறது மட்டும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அதையும் இன்னொரு பேட்சாக கழுவத்தாங்க வேணும். அது வந்து தனியாக கழுவி எடுத்து வச்சுக்குவேன். இப்போ இதெல்லாம் நல்லா வெயிலில் காயிட்டுங்க. வீட்டில் இருக்கிற முறத்தை எல்லாம் கூட கழுவி வச்சாச்சுங்க. என்கிட்ட பிளாஸ்டிக் முறமே வந்துட்டு 2, இந்த மாதிரி பெருசு ஒன்று, இதை விட குட்டி ஒன்று, அதுக்கப்புறம் சில்வர் முறம் ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி சில்வர் முறம் ஒன்று, பிளாஸ்டிக்லேயே இதுலேயே குட்டி ஒன்று இருக்குதுங்க. 3 முறத்தையும் கழுவி வச்சாச்சு. இதோட வந்துட்டு மூங்கிலில் செஞ்ச 2 முறம் இருக்குதுங்க. அது வந்து சாணி போட்டு தான் நல்லா வலிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடித்தங்காட்டி 2 ஜீவன் வந்து வெயில்லையே கட்டி கிடக்குதுங்க. அதை வந்துட்டு மேய்ஞ்சதுக்கப்புறமா பிடிச்சிட்டு வந்துடலாங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு தண்ணி காட்டி நிழலில் கட்டிடலாம். இது காலையில் கொண்டு போய் கட்டினதுங்க, 8 மணிக்காட்ட. இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா மணி 11 ஆகுதுங்க. இதுக்கு மேலேயும் இந்த வெயிலில் போட்டால் பாவம். அதனால் வந்துட்டு இதை பிடிச்சிட்டு வந்துட்டு நல்லா தண்ணி காட்டி நிழலில் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு தோட்டத்துக்கு போயாச்சுங்க பிடிச்சிட்டு வர்றதுக்கு. அதுக்குள்ளே அந்த பாத்திரமெல்லாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சாயங்காலமாக வந்து சாக்கு பையில் போட்டு கட்டி வச்சிடலாம். இதை நம்ம பிடிச்சிட்டு போய் இப்போ கட்டுத்தறியில் கட்டிடலாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வாழைக்காடு வந்துட்டு களை வெட்டிகிட்ருக்குறாங்கங்க. அவங்களுக்கு வந்து டீ வச்சுட்டு போயிடலாம். வீட்டுக்கு வந்து டீ வைக்க ஆரம்பித்தாச்சுங்க. நான் வந்து கரும்பு சர்க்கரையில் வைக்கிறதுனால வந்துட்டு டீ எல்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா சூடான பாலை ஊற்றி அப்படியே கலந்துக்குவேன். இந்த மாதிரி கலக்கும்போது வந்துட்டு எனக்கு டீ வந்து நல்லா பிரித்து போகாமல் இருக்கும். நீங்கள் முதல்லையே வந்து இந்த ப்ரௌன் சுகரை போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா டீ வந்து பிரித்த மாதிரி தருன்னு ஆயிருங்க. நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் கரும்பு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா பிளாக் டீ வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடான பாலை வந்துட்டு அப்படியே ஊற்றி ஆற்றிடுவேங்க. டீயும் சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இதை வடித்து போசியில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இன்றைக்கி செவ்வாழைக்காடு களை வெட்டிகிட்ருக்குறாங்கங்க. நம்மளோட செவ்வாழை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டில் இருக்குது. இப்போ இந்த சைடு இருக்கிற தென்னை மரம் எல்லாம் ஒரு சைடு இருக்கிறது நம்மளது தாங்க. செவ்வாழை கன்று சைடு இருக்கிறது வந்து நம்மளோட தென்னை மரம் தான். இந்த பக்கம் இருக்கிறவங்களது வந்து வேறவங்களோடது. தம்பி வந்து காலையிலேயே சைக்கிளில் வந்தாங்க. அந்த சைக்கிள் வந்து இங்கேயே நிறுத்திட்டு போயிட்டான்.
இப்போ டீ எல்லாம் ஊற்றி கொடுத்தாச்சுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா வந்து டம்ளர் அப்படியே ஒரு கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி ஓடுற இடத்துக்கு வந்தேங்க. ரொம்ப நேரம் டம்ளரை காய விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டம்ளரில் வந்து ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அதனால் இப்போதைக்கு சும்மா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் நல்லா விளக்கி கழுவி எடுத்துக்கலாம். அப்படியே வர வழியில் சூப்பராக கருவேப்பிலையெல்லாம் இருந்துச்சுங்க. அதையும் கூட ஒடிச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா செங்காம்பு தழை தாங்க. சூப்பராக இருக்கும். இந்த செங்காம்பு தழை வந்து கருவேப்பிலை ரொம்பவே மணமாக இருக்குங்க. ஒரு 2 நாளைக்கு தேவையான கருவேப்பிலை மட்டும் உடச்சிக்கலாங்க. மறுபடியும் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து உடச்சிட்டு போயிடலாம். இந்த அழகான கருவேப்பிலையை பார்த்த உடனே ஒடிக்கணும்னு தாங்க தோணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கீரையெல்லாம் இருக்குது. அதையும் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடலாம். இது எங்கள் ஊரில் வந்து கரிஞ்சிக்குட்டு கீரைன்னு தான் சொல்லுவோம். அதாவது இந்த கீரை பேர் வந்து மிளகு தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து எங்கள் ஊரில் வந்து கரிஞ்சிக்குட்டு கீரைன்னு தான் சொல்லுவோம். இது வந்து வாழைக்காட்டில் நிறையாவே முளைச்சி கிடக்குங்க. எப்போவுமே எங்களுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய கீரை வந்து இந்த கீரை வந்து கம்பல்சரி எங்களுக்கு ரெகுலராக கிடச்சிரும். நீங்கள் என்ன வெள்ளாமல் பண்ணீங்க அப்படின்னாலும் வந்துட்டு அதனுடைய விதை வந்து உள்ளே உளுந்துட்டு அது எப்போவுமே முளைச்சி வந்துடும். பருத்திக்காடு, வாழைக்காடு அப்படின்னு எல்லா வெள்ளாமை காட்டுலேயுமே வந்து இந்த கீரை இல்லாமல் எல்லாம் இருக்காதுங்க. இந்த கீரை வந்துட்டு எங்களுக்கு கம்பல்சரி எப்போவுமே கிடைக்கக்கூடிய கீரை தாங்க. இப்போ ஒரு கட்டு அளவுக்கு உடச்சிக்கலாம். நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உடச்சிக்கலாங்க. கீரை எல்லாத்தையும் உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அணப்புக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிணறு இருக்குதுங்க. ஆனால் இதில் இப்போ தண்ணி இல்லை. முதல்ல எல்லாம் வந்து இந்த கிணறு நம்பி வர தண்ணியில் தான் எல்லாருமே தண்ணி கட்டுவாங்களாம். ஆனால் இது நான் வந்ததுலேருந்தே வந்து பார்க்குறேங்க இந்த கிணறு வந்து தண்ணியே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக சங்குப்பூங்க. இதில் வந்து ஒய்லட் கலரும் இருக்குது, ஒயிட் கலரும் இருக்குதுங்க. 2 வகையான சங்குப்பூவுமே இங்கே நிறையவே இருக்குது. இதை அப்படியே பறிச்சுட்டு போய் சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். இது வந்து செடி ஃபுல்லாகவே பூவாகவே தான் இருந்துச்சுங்க. இதனுடைய விதைகளும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதை இருந்துச்சு. இது காடு மேட்லையெல்லாம் இந்த சைடு நிறைய முளைச்சி கிடக்குதுங்க இந்த விதை. இந்த சங்குப்பூ வச்சு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை வச்சு எதுவுமே செஞ்சதில்லை. அங்கங்கே சுற்றிட்டு வந்துட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆயிடுச்சுங்க. 4 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் காலையிலேயே 2-3 சாக்கு பையெல்லாம் நல்லா அலசி போட்டிருந்தேங்க. இதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். அலசின சாக்கு பையெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்மளோட பாத்திரத்தையெல்லாம் தனித்தனியாக இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில், கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரத்தையெல்லாம் வந்து இன்னொரு சாக்கு பையிலையும் போட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணாமையே இருக்கிற இந்த இட்லி குக்கரை வந்துட்டு அதனுடைய கவர்லேயே போட்டு பத்திரமா வச்சிடலாங்க. அந்த கவரையும் நல்லா அலசி தான் வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே சாக்கு பையில் போட்டு ஒரு டொயின் வச்சு நல்லா கட்டிக்கலாங்க. கட்டிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கூட தூசு இல்லாமல் நல்லா இருக்கும். இது ஒரு 6 மாதம் வரைக்குமே நல்லா குப்பை அடிக்காமல் நல்லா இருக்குங்க. இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா 3 படி 4 படி அரிசி ஊற வைக்கிறோம் அப்படின்னா கடைக்கு கொடுத்துடுவோங்க மாவு ஆட்டுறதுக்கு. இப்போ நம்மளோட முறம் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. மற்ற பொருள் எல்லாம் எடுத்து சாக்கில் கட்டி வச்சுட்டு இந்த முறத்தை மட்டும் கொண்டு போயிட்டு நம்ம பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டில் வச்சிடலாம். ஏன்னா இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம மேலே ஷெல்ஃப் மேலே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது மட்டும் அதை எடுத்து
அந்த கட்டு மட்டும் அவுத்துட்டு தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த முறம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டில் வச்சிடலாங்க. இன்னும் 2 எக்ஸ்ட்ரா முறம் இருக்குதுங்க. அது வந்து மூங்கில்லையே செஞ்சது. அது வந்து நம்ம வீட்டில் புடைக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறம் தான். இந்த முறம் சாணி போட்டு நல்லா வலிச்சு விடுதுங்க. அப்போ தான் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி முறமெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹைட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.